திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 420. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 37. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10. திருப்பாடல் 1. சுடற்பொற்குன்றை தோழா முத்தை வாழா தொழும்புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை புடைபட்டிருப்பதென்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. இறைவனாரின் குஞ்சித்த சேவடியை கும்பிட்டு கொண்டே இருப்பவர்களான சீரடியார்களே, கேளுங்கள். நமது பரமசிவனாரை நலஞ்சுடரே என்றும் ஞானத் திருவருள் சொன்ன மலையே என்றும் கற்பனை வலிக்கப்படாத திருவருள் முத்தே என்றும் அத்தீவண்ணர் திறம் ஒரு காலாகிலும் ஒரு பொழுதாவது பேசாமல் தேகாதி பிரபஞ்ச பணியாளனாய் எல்லாரை விட கடைசியில் இருக்கின்ற கடையவனான என்னை தன்னுடைய திருவருள் பணிக்கு அடிமையாக அருளும் கருணாசாகர தெய்வமே என்று போற்றி, இன்னும் மெய்ஞான திருவடியை காண வேண்டும் என்று தற்சுட்டால் தத்போதத்தால் முயல்வதான ஹரி பிரம்மன் இன்னமும் காணாது சம்சயமுற்று நிற்பதான திருவடியை அடியேனுக்கு அருள்வதான எனது உயிர் அமிர்த இன்ப அன்பே உருவானவனே என்றும் இறைவனை போற்றி, அந்த சிவ சந்நிதானத்திலே சிவபெருமானின் அடிமை பணிக்கு நான் ஆளாவது எக்காலமோ சீரடியார்களே எனக்கு சொல்லி அருளுங்கள். கற்பனை கடந்த ஜோதி மணியை அபேத அத்வைதமாக புணர்ந்து அப்பெருமானுக்கு அடிமைப்பட்டு ஆளாவது எக்காலமோ. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10. திருப்பாடல் 2. ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனிதலத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணற்போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. ஆண்டவனே, அடியேன் இனி இவ்வாழ்க்கை என்பதனை பொறுக்க முடியவில்லை என் மன்னனே. ஐம்புல வேடர்கள் என்ற அலறிலே அடியேன் விழுந்து அழுந்தா வண்ணம் அருளி சிவன் எம்பெருமான் என்றெல்லாம் துதித்து ஊற்று மணற்கேணியில் நீர் ஊறுவது போல அடியேன் உடல் நெக்கு நெக்காக உருகி உள்ளே அன்பு பெருக அலறி பெருமானின் திருவடியை வணங்கி நிற்பது எக்காலம். கற்பனை துவாரம் செய்யாத சர்வ வியாபக சிவப்பிரகாசமே, தேவரீர் திருவடியில் அழுந்தாமல் நில்லாமல் ஆரா ஆனந்த கொழுந்து ஆவேனோ. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10. திருப்பாடல் 3. நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என் ஆரமுதை அள்ளூர் உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. தற்செயலற்ற நேச அடியவர்களே, கேளுங்கள். நமது பரமசிவனை ஆன்ம சிற்சக்தி ஞானத்தால் அவனுக்கு வேறாக நின்று அறிய வேண்டும் என்ற ஆசைப்பட்ட அவா கொண்ட நெடிய திருமாலும் பிரம்மனும் அச்சப்படும்படி நீண்ட அழல் உருவாக நின்ற பெருமானை அடியேன் இந்த பொல்லா நாயேன் அப்பெருமானின் திருவடியில் அன்பு சிறிதுகூட இல்லாதவன் அப்படிப்பட்ட என்னையும் திருவருள் பணிக்கு அடிமை உறச் செய்த என் உயிரின் இன்ப அமிர்தம் நம் பெருமான் உள்ளுமாய் வெளியேயுமாய் திருவருளை உள்ளுவார்கள் உள்ளூர அன்பூரும் அடியார் சந்நிதியிலே கருத்து முடியும் வண்ணம்
இறைவனாரது திருநாமத்தை சொல்லி வாய்விட்டு அலறி தூய மலர் தூவி அடிமை பூண்டு அசைவற்று இருப்பது எக்காலமோ? நாதனே, கற்பனை கடந்த ஜோதியே, என் உயிரில் வந்திலையேல் என்னுடைய மலம் எங்கே ஒழியும்? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10 திருப்பாடல் 4. அல்லிக் கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லிப் பரவு நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறை அமுதை அமுதின் சுவையை புல்லிப் புணர்வது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. ஆண்டவனே, தேவரீர் திருவடியை அகையிதழுடன் கூடிய தாமரை மலர் இருக்கையான் ஆகிய பிரம்மதேவனும் திருமாலும் இன்னும் உள்ள தேவர்களும் ரிஷிகளும் இந்திரனும் அநேக ஸ்ருதி முடிவான திருநாமம் சொல்லி வணங்கும் பஞ்சாக்கர ரூபனே, சொல்லுக்கும் பொருளுக்கும் எட்டாத துரியம் இறந்த அனுபோக ஜோதியே, எல்லாவற்றையும் தன்னுள்ளே காண்கின்றதான உள்ளங்கையிலே இருக்கின்ற நெல்லிக்கனியை அபேத பொருள் உருவான பேரின்பத் தேனை உயிர்குணத்தை அருட்குணமாக கலந்தருளும் ஞானப்பாலை அதுவேயாய் என் உயிரில் வாழும் அமிர்த வடிவை அந்த வடிவிலே ஆனந்தமான சுவையை இவ்வகையான அபேத அத்வைத சித்தாந்த அனன்ய விபுவை கூடாமல் கூடுவது எக்காலம் அருள வேண்டும் என் மனமணியாக எழுந்தருளிய நாதனே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10 திருப்பாடல் 5. திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழப் பரந்தும் காணமாட்டா அம்மா நிம்மா நில முழுதும் நிகழப் பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா வென்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. ஆண்டவனே, தேவரீர் திருவடி சிவபோத அன்பால் பூஜிக்க தியானிக்க அடிகள் உள்ளத்திலே மேன்மேலும் விளங்கும் அத்தகைய திருவடி, அப்படி விளங்குகின்ற திருவடியை அன்பால் அடிமுடி அளவு காண வேண்டும் என்று தேடிய திருமாலும் அயனும் அளவிட முடியாமல் நின்ற என் அப்பன் இந்த பிருத்திவி மாயா புவனம் முழுவதும் விளங்க அடியேனை அடிமைப்பணி கொள்ள அருளால் ஏவுதல் அருளிய ஷாட்குண்ய குணங்களை அடியேன் புகழ்வது எக்காலமோ? காரண காரியம் கடந்த கருணை மணியை கூடாமல் கூடி அப்பெருமானுக்கு அடிமை செய்வது எக்காலமோ? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10 திருப்பாடல் 6. பிரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமா நிலத்தில் அருமால் உற்றேன் என்றென்று சொரிந்த கண்ணீர் சொரிய உன்னீர் ரோமம் சிலிர்ப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. ஆண்டவனே, தேவரீர் அடியேன் பேரில் கருணை வைத்து இரக்கம் கொண்டு மகா கேவலத்திலிருந்து என்னை திருநோக்கம் செய்தருளி அன்பு வைத்து திருவருள் ஞானமே அடியேனுக்கு அறிவு ஆனந்தம் என அநாதியே அருளி இன்ப தேக வரப்பிரசாதம் அளிப்பதை அடியேன் சிற்றறிவினால் அந்த திருவருளை துணையென கருதாமல் வேறு நினைந்து இந்த பூமியிலே திருமாலைப் போல தங்களது திருவடி அறியாமல் நின்றேன் என்று அடியேனுடைய இந்த இழிந்த நிலைமையை எண்ணி அன்பால் இரு கண்ணீர் மழை போல பெருக உள்ளே உள்ளம் ததும்பி மயிர்கூச்சிட திருவருள் அன்பு இன்ப அடிமையாக பெருமானே தாங்கள் அடியேனை ரட்சிப்பது எக்காலமோ? என் கருணை பிரகாச ஸ்வயம் மனமணியை
அத்வைதமாக புணர்ந்திருப்பது எக்காலமோ? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10 திருப்பாடல் 7. நினையப் பிறருக்கரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாரையில்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனையப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. ஆண்டவனே, தேவரீர் திருவடியை பசுபோதம் கொண்ட திருமாலும் அயன் முதலியோரும் வேறுபடக் கருதிய காலம், அந்த காலத்திலே லிங்கோத்பவ அழல் உருவாகத் தோன்றின பெருமானே, நீர் காற்று வான் நிலம் இவை யாவையும் தனக்கு ஒப்பு உவமையில்லாத ஏக சிவமே, இதிலெல்லாம் கலந்திருக்கின்ற ஏக சிவமே, தேவரீர் திருவடியை திருவருளே துணையாக நோக்கி வியாபகமாக நிறைவுற்ற அருளைக் கண்டு உள்ளம் ததும்பி தொண்டை நெறிய இரு கண்ணீர் அருவி ஓட கை கூப்பித் தொழ வாசனை நிறைந்த விதிமலரால் அர்ச்சனை அன்பால் செய்யப் பெறுவது எக்காலம்? எனது உயிர் பிரகாச சிவஜோதியை அத்வைதமாக என்னை கூட்டுவித்த அந்த அருட்கோலமே, தங்கள் திருவடியை புணர்ந்து திருவடிக்கு அடிமை செய்வது எக்காலம்? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10 திருப்பாடல் 8. நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. பெருமானே, ஆண்டவனே, தேவரீர் திருவடி ஞான பிரகாச ஞான மணியை அத்வைதமாக கூடி பக்குவகால முடிவிலே நெக்கு நெக்காக எனது உள்ளம் உருக தலைகீழாக நின்றும் சின்மய நிஷ்டை கூடியும் சமாதி பொருந்தியும் ஆவேசத்தால் எழுந்தும் அன்பால் சிரித்தும் ஆனந்த போகத்தால் கண்ணீர் ஓடியும் அவையால் வாய்விட்டு அலறி அழுதும் அநேக வந்தனைகள் செய்தும் பிரியாது வாழ வாழ்த்தியும் இப்படிப்பட்ட நானாவித நடிப்பு வராமையால் காட்டியும் வாயார துதித்தும் செக்கச் செவேர் என்று இருக்கும் செவ்வான் போன்ற திருமேனியை கண்ணில் அடியேன் அமுதூரக் கண்டு கழித்து மயிர்கூச்சித்து இன்பத்தால் பெருகியும் அந்த இன்ப அன்பு நிஷ்டை கூடுவது எக்காலம்? என் பொல்லா மணியை புணர்ந்து புகழப் பெறுவது எந்நாளோ? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10 திருப்பாடல் 9. தாதாய் மூவேழ் உலகுக்கும் தாயே நாயேன் தனை ஆண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதா மணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாதப் போதாய்ந்து அணைவது என்று கொலோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. பெருமானே, சுவாமி, தேவரீர் 3 மாயாபுவனத்தில் இருக்கின்ற 21 பாரம்பரிய சுற்றக் கூட்டத்தார்க்கும் அனாதியாய் உள்ள அம்மையப்பரே, அடி நாயேற்கு தாயான செல்வமே, அறிவு இல்லாத என் பிறவி நோய்க்கு அருள் மருந்தே, அடியேன் உள்ளத்தில் திருவருள் தேன் விழுவது எக்காலம்? எக்காலம் அடியேன் இன்பம் எய்துவது? தீவிர சக்தியுடைய ஜீவரத்தினமே என்று இப்படியெல்லாம் பெருமானே, சுவாமி, தங்களை புகழ்ந்து இரவு என்றும் பகல் என்றும் அருளிய கால நியமம் தவறாது திருவருள் பொற்பாத திருவடிக்கு விதிப்படி நான் மலர் ஆராய்ந்து அர்ச்சிப்பது எந்நாளோ? எனது போதம் திருவருள் மணியை அத்வைதமாக பொருந்தியிருப்பது எந்நாளோ எக்காலமோ? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10 திருப்பாடல் 10. காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும்
கண்ணார் விசும்பின் வெண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனை ஆண்ட பார்ப்பானே எம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாதப் பூப்போது அணைவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. பெருமானே, எல்லா உயிர்களையும் பரமுக்தியாக சுத்த பஞ்சகிருத்தியம் செய்யும் பொருட்டு சிவசக்தியால் தத்துவ உற்பத்தி, ரக்ஷை, சம்ஹரித்தல் இவைகளை செய்து உயிர் இளைப்பாரச் செய்கின்ற கருணை வெள்ளமே, எல்லா உலக தேவர்களுக்கும் அனாதி திருவுரு உடைய பெருமானே, அகர முதல எழுத்தே போன்ற முதல்வா, இரவாத நாதா, அனாதியே எனை அடிமை கொண்ட பிராமண வடிவான குருமணியே, எனது பரமசிவனாரே என்றெல்லாம் தங்களை துதித்து துதித்து வணங்கி தங்கள் திருவடியில் நல்ல மலரால் அர்ச்சனை செய்வது எப்போது? என் ஜீவரத்ன மணியை புணராமல் புணர்ந்து சுத்தாத்வைத கலப்பாக கலந்திருப்பது எந்நாளோ எக்காலமோ? திருச்சிற்றம்பலம். இனி திருவாசகம் புணர்ச்சி 10 திருப்பதிகத்தின் தொகுப்புரை. துளைக்கப்படாத செம்மணி போன்ற என் சிவபெருமான் ஒளி வீசும் தங்கமலையும் துளைக்கப்படாத முத்தும் போன்றவர். அருளுக்கு இருப்பிடம் பெருமைமிக்க திருமாலும் நான்முகனும் இன்றும் சென்று அவனை அடைய முடியாமல் தடைப்பட்டு நிற்பார்கள். அத்துணை சிறந்த தன்னை எனக்கு தந்த என் அமுது, மாலும் நான்முகனும் திகைக்கும்படி நிற்கும் நெருப்பு, என்னை அடிமை கொண்ட நிறைந்த அமுது. திருமாலும் பிரம்மனும் தேவேந்திரனும் மற்றைய விண்ணுலகவாசிகளும் உச்சரித்து வழிபடும் திருநாமத்தை உடையவர். சொற்பிரபஞ்சமும் பொருட்பிரபஞ்சமும் கடந்து நிற்கும் ஞான ஒளி. அவன் நெல்லிக்கனி, தேன், பால் நிறைந்த இனிய அமுதம், அமுதின் இனிய சுவை போன்றவர். என்னை உலகம் புகழ அடிமை கொண்டவர். பிறரால் தியானம் செய்யவும் இயலாது பஞ்சபூதங்களாக நிற்கும் ஒப்பற்றவர். 3 தொகுதிகளாகவும் 7 பகுதிகளாகவும் உள்ள உலகங்களுக்கு தந்தையும் தாயும் ஆனவர். என்னை அடிமை கொண்ட பேதை. பிறவி நோய்க்கு ஒப்பற்ற ஒரே மருந்து. எல்லா உலகங்களையும் தோற்றுவித்து காத்து ஒடுக்குபவர். விண்ணுலகவாசிகள் எல்லோரினும் உயர்ந்தவர். என்றும் இளைஞன். அடியார்கள் முன்னிலையில் என்னை அடிமை கொண்ட அந்தணன் எம் பரமன். நான் இவ்வுலகில் 5 புலன்களாகிய சேற்றிலை அழுந்தி வருந்துகின்றேன். சிவபெருமானை தியானம் செய்து துதித்து உள்ளம் நிக்கு விட்டு உருகி வழிபட்டும் வாய்விட்டலறி நறுமலர்களைச் சொரிந்தும் என்னை அடிமையாக கொண்ட இயல்பையெல்லாம் புகழ்ந்தும் கண்ணீர் பொழிய மெய் சிலிர்ப்ப கைகளை குவித்தும் நின்றும் அமர்ந்தும் கிடந்தும் எழுந்தும் பலவகை கூத்துக்கள் ஆடியும் இரவும் பகலும் அழகு நிறைந்த திருவடித் துணையை ஆராய்ந்து கண்டு என்னை ஆட்கொண்ட அந்தணனே என்று வணங்கி தாமரை மலர்கள் போன்ற எம் பெருமானின் திருவடிகளை சேர்ந்து அவரோடு கலந்து நிற்பது எந்நாளோ? தொடர்ந்து மற்றைய திருப்பதிகங்களை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.